வெல்கம் டு Jassimplecooking. இன்றைக்கி நம்ம கேரளா கட்டன் சாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 மெத்தடில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது 500 ml இருக்குது. இப்போ தண்ணி லைட்டாக சூடானதும் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 செகண்டுக்கு தான் இது கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா இது கசக்க ஆரம்பிச்சிரும். அதனால் 5 செகண்டுக்கு இது கொதிச்சதுக்கப்புறமா இது இன்னொரு பாத்திரத்தில் அரிச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இது கிளாஸில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்டன் சாயை சூப்பராக ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறமா மசாலா கட்டன் சாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கிராம்பு சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 செகண்டுக்கு இது கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இதை இன்னொரு பாத்திரத்தில் அரிச்சு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு சுகரோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அதே மாதிரி மசாலாவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது இப்போ கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா கட்டன் சாயை சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், 2 மெத்தட்லேயும் கட்டன் சாயை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Jassimplecooking சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.